அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு 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 குடும்ப தலைவி, ஒரு ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணி, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்ல. அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்க ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் ஒரு டல்லா இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு நான் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ன்ற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல கலங்கட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்துல என்னோட 3 ஹீரோயின்ஸ், தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்க வந்து லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. அதுதான் நிஜ வாழ்க்கையில் நடக்கும். We are who we are because of the women who support us. And 3 BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அது வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்பவே ஒரு ஃபீல், ஆமா இல்ல எங்க அப்பா பாக்குற மாதிரி, எங்க அம்மா பாக்குற மாதிரி, எங்க அக்கா பாக்குற மாதிரி, என்ன பாக்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளரோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில எடுத்து வந்து உங்க சட்கால பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையா ஒரு சொந்த வீடு, எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட முதல் சொந்த வீடு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பணைய வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கலா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டுல தான் நாங்க இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்க வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டு தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையா வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3 BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில நாங்க பார்த்தோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்கோம்.